முண்டக்கை பகுதியில் லைவ் விக்டிம்ஸ் ரேடார் மூலம் நடைபெற்று வந்த தேடுதல் வேட்டை கைவிடப்பட்டுள்ளது. இதய துடிப்புக்கான சிக்னல் காட்டிய நிலையில் தேடுதல் வேட்டை நிறுத்தப்பட்டது ஏன், அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், இந்த லைவ் விக்டிம் ரேடார் மூலம் நடைபெற்று வந்த தேடுதல் வேட்டை இப்போது நிறுத்தப்பட்டதற்கு என்ன காரணம்? சக்தி, முண்டக்கையில் மண்ணுக்குள் துடித்த இதய துடிப்பு, ஒருவேளை அந்த உயிரை காப்பாற்ற முடியுமா, அறிவியல் தொழில்நுட்பம் மூலமாக கண்டறிந்த தரவுகளின் அடிப்படையில் காப்பாற்ற முடியுமா என இந்திய ராணுவத்தினரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் கடந்த 2 மணி நேரமாக முண்டக்கை பகுதியில ஒரு உடலை தேடுவதற்காக 120 வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டார்கள். இந்நிலையில அந்த தேடுதல் மீட்பு பணி கைவிடப்பட்டுள்ளது. அதற்கான காரணமாக 2 விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த மீட்பு பணி மேற்கொள்ளும் அந்த சாலை பகுதியை இந்த ஒட்டுமொத்த மீட்பு பணிக்காக அந்த சாலை வழிமறிக்கப்படுவதன் காரணமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பின் பகுதியில உள்ள அந்த மலை அடுக்கு பகுதி தான் புத்தனச்சேரி அப்படிம்பாங்க. அந்த புத்தனச்சேரியிலையும் சில உடல்கள் இருக்கிறது. எனவே அங்கிருந்து வந்து கொண்டிருக்கும் ஆம்புலன்ஸ்கள், மீட்பு வாகனங்கள் போன்றவை இந்த 2 மணி நேரமாக இந்த மீட்பு பணி, இந்த முண்டக்கையில் நடைபெற்ற இந்த மீட்பு பணிகள் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில இந்த ஒரு உடலுக்காக மற்ற மீட்பு பணிகளும் பாதிக்கப்படுகிறது என்பதன் அடிப்படையில அந்த 1 மீட்டர் அதாவது சென்சார், அந்த ரேடார்ல என்ன விதமான டேட்டா நமக்கு சொல்லுது அப்படின்னா, 1 மீட்டர் டெப்த்ல ஏதோ ஒரு உயிர் இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டது. அது மனித உயிராக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு விலங்கு உயிராக கூட இருக்கலாம். ஆனால் இதய துடிப்பு வெளிப்பட்டுள்ளது. லைவ் விக்டிம் ரேடாரில் உறுதிப்படுத்தப்பட்டது. ரஷ்ய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட அந்த ரேடாரை நிலஞ்சன் என்கிற ஒரு சயின்டிஸ்ட் இயக்கினார். இந்நிலையில அவரோட இமேஜ் ப்ராசஸிங்ல முழுவதுமாக உள்ள அந்த ஆப்ஜெக்ட் இருந்தது கண்டறியப்பட்ட நிலையில 2 மணி நேரமாக ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக தோண்டப்பட்டது. இருந்தாலும் முழுமையாக கண்டறியப்பட முடியவில்லை. அடுத்து ஒரு 2 முதல் 3 மணி நேரம் தேடுதல் வேட்டை நடத்தலாம் அப்படின்னு ஒரு திட்டமிடப்பட்டது. ஆனால் அதற்குள் இந்த ஒரு உடலை எடுப்பதற்காக மற்ற உடல்களும் அங்கு மேல இருக்கிறது, மற்ற பணிகளும் பாதிப்படைந்துள்ளது என்கிற ஒரு காரணமும் இருக்கிறது. மேலும் அடியில அந்த பாடி இல்ல அப்படிங்கறதையும் NDRF வீரர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த ரேடார்ல மதிப்பு காட்டப்பட்ட அந்த 1 மீட்டர் ஆழத்தில் எந்த விதமான ஒரு உயிர் இல்லை என்பதை NDRF உறுதிப்படுத்தி இருக்காங்க. நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால புதிய தலைமுறை பிரத்யேக நேரலையில நம்ம அதை பதிவு பண்ணோம். அந்த 5 மீட்டர் வட்டத்திற்குள் ஒரு உயிர் இருப்பதாக பார்த்தோம். அந்த 5 மீட்டர் வட்டத்தையும் முழுவதுமாக உள்ள சர்ச் பண்ணி பார்த்தாங்க. 1 மீட்டர் ஆழம் வரையும் தோண்டி பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது எந்த விதமான உயிர்களும் இல்லை. மேலும் தோண்டுவதற்கான பணிகளை மேற்கொண்டால் இங்குள்ள அனைத்து மீட்பு பணிகளும் பாதிக்கப்படும் என்கிற அடிப்படையில தற்போது இந்த உயிருள்ள உடல் உள்ள இருக்குது, இதய துடிப்பு துடிக்கிறது அப்படின்னு ரேடார்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மீட்பு பணி கைவிடப்பட்டுள்ளது. சக்தி, கிட்டத்தட்ட 4 நாட்களாக மீட்பு பணி நடைபெற்று வந்த நிலையில் லைவ் விக்டிம் ரேடார் மூலம் 3 மணி நேரமாக மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்போது கைவிடப்பட்டிருக்கிறது. மீட்பு பணியின் நிலவரம் அங்கு என்ன இருக்கிறது? ஏனென்றால் நேற்று மாலை வரை அங்கு மழை பெய்து கொண்டிருப்பதால மீட்பு பணியில சுணக்கம் ஏற்பட்டதா சொன்னீங்க. இன்று மீட்பு பணியில் நிலை என்ன? சக்தி, பெய்லி பாலம் கட்டி முடிக்கப்பட்டதன் காரணமாக நம்ம நிக்கக்கூடிய முண்டக்கை பகுதி, நமக்கு மேல இருக்கிற புத்தனச்சேரி பகுதி, இந்த 2 பகுதிக்கும் செல்ல முடிகிறது. இங்க மட்டும் மொத்தமாக 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. சுமார் இந்த 2 பகுதிகளையும் சேர்த்து 150க்கும் மேற்பட்டோர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கிறார்கள். எனவே காணாமல் போயிருந்தவர்கள் மண்ணில் புதையுண்டு இருக்க வேண்டும். புதைந்த உடல்களை மீட்பதற்காக அறிவியலும் தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுவதுதான் ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலமாக இவ்வளவு பார்க்கிறோம். அந்த காட்சிகள்ல அவ்வளவு பெரிய மலைகளும் பள்ளத்தாக்குகளும் இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த இடத்துல ஒரு உயிர் இருக்குது அப்படிங்கறத கண்டறியதுதான் ஒரு சவால் நிறைந்த பணி. எனவே அதற்கு உதவுவதற்காக இந்த ரேடார்கள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுவது மீட்பு பணிகளை துரிதப்படுத்தியுள்ளது. மேலும் உள்ள இப்போ எல்லா விதமான மீட்பு குழுவினரும் வர தொடங்கி விட்டார்கள்.
நேற்றை விட வானிலை நமக்கு கை கொடுக்கிறது. மழை சற்றே குறைந்திருப்பதன் காரணமாக இன்று எடுக்கப்பட்டுள்ள உடல்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. உள்ளே சென்று வீடுகளுடைய சேதாரம் என்ன என்பதை பார்ப்பதற்காக சென்றவர்களும் நேரடியாக அவர்கள் இல்லத்திற்கு சென்று வீடு இருக்கிறதா, என்ன நிலைமை என்பதை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். எனவே அந்த 4வது நாள் மீட்பு பணியை பொறுத்தவரை அறிவியலும் தொழில்நுட்பமும் மனிதநேயமும் சேர்ந்து கை கொடுத்துள்ளது. இதன் காரணமாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு முழுமையாக இந்த முண்டக்கை முதல் சூரமலை வரை அனைத்து பகுதிகளையும் ஆய்வு செய்ய உள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. கள விவரங்களுக்கு நன்றி பாலவேற்றிவேல்.